காலை வணக்கம் அனைவருக்கும். ஒரு மிகச்சிறந்த காலையாக நான் இன்று கருதுகிறேன். உங்கள் எல்லாரையும் பள்ளி பருவத்தில் நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினச்சி நான் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மிகவும் அருமையாக எங்கிட்ட ஏற்கனவே ஒரு ஊரில் மீட்டிங் போட்டிருக்கும்போது ஒரு பாப்பா அழகாக பேசி எங்களுக்கு சார் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் நாங்கள் சிலம்பம் பண்ணிட்டு இருக்கோம், கராத்தே இருக்கோம் அழகாக பேசினா. என்கிட்ட வந்து அழகாக ஒரு கவிதை நடையிலையும் பேசினாங்க. பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப அன்னைக்கு ரொம்ப நல்ல மோட்டிவாக இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதில் கண்டிப்பாக நான் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாங்கள் ரெடி பண்ணி ஒரு மாதம் எங்கள் கையில் இருந்துட்டு மறுபடியும் உங்கள் கையில் வந்து அப்படியே இருந்துட்டு நாட்கள் கொஞ்சம் பல பணிகள் இருந்ததுனால அப்படியே மாறிக்கொண்டே போயிட்டு. இதுக்கு முக்கியமாக ரொம்ப எனக்கு நம்ம வீரை அவங்க முருகன் அப்புறம் அவங்க எல்லாம் அப்புறம் ஊர் பொதுமக்கள் அது போக நமது பள்ளி நிர்வாகத்தில் இருந்து டக்குன்னு யாராவது ஒருத்தருக்கு செய்கிறோம்னால எல்லா இடத்துலையும் என்ன செய்ய மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமாக பள்ளி நிர்வாகத்துக்கு என்னோட காவல்துறை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல டீச்சர் சொன்ன மாதிரி தான் வந்து ஒழுக்கம் தான். ஒழுக்கம் இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். என்னது ஒழுக்கம் இருந்தால் முதல்ல அடுத்து கல்வி. கல்வி இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா காலையில் ஸ்கூலுக்கு நேரத்தில் ஒழுக்கங்கிற எதுலேருந்து ஆரம்பிக்கி? ஒழுக்கம்ங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கி? சும்மா சொல்லுங்க, யாராவது எவ்வளோ சொல்லுங்க. ஒழுக்கம்னா என்ன? ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 9:05 வந்தா ஒழுக்கமா, 8:55 வந்தா ஒழுக்கமா? அங்க இருந்தே ஒழுக்கம் என்ன செஞ்சிடும், ஸ்டார்ட் ஆயிடும். காலையில வீட்டுல அம்மா எழுப்புல இருந்து வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுல இருந்து வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுத்துட்டு அதே மாதிரி பள்ளிக்கு வரும்போது ஒரு டீச்சர் போவாங்க. நான் 4வது டீச்சர் மட்டும் தான் இருக்குவாங்க. 5வது டீச்சர் அங்கே நிற்காங்கன்னா 4வது படிக்க போய் 5வது டீச்சர் பார்த்து போய் வணக்கம் போடணுமா வேண்டாமா? அது போடலாம் என்ன தருது? நீங்க போட்டீங்கன்னா என்ன கணக்கு, போடலாம் என்ன கணக்குங்க? அதுதான் முதல்ல ஒழுக்கம். சரிங்களா? மரியாதை. இந்த ஒழுக்கம்ங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு நல்லா படிக்கிற பையன் மட்டும்தான் ஒழுக்கமா இருப்பான். இந்த பையன் எப்படின்னு நம்ம ஒழுக்கமா இருந்தாலே நாளைக்கு அந்த பையன் வந்து படிக்கிறான், நல்லா படிக்கிற எல்லாருமே நல்லா 100 ஃபுல்லா படிக்க முடியாது. ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, என்னை மாதிரி ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, கீழே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஆனா டீச்சர்ஸ்க்கு வந்து எல்லாரும் நீ வேண்டவே வேண்டாதவன் யாரும் இருப்பாங்களா? எங்க ஸ்டாங் படிக்கும் போது நல்லா படிக்கிற 2 பேரும் கீழே பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. படிக்க சொல்லிட்டே இருக்கும்போது 2 கொட்டு கொட்டுவாங்க. அப்படின்னா அந்த பையன் வேண்டாத பையனா? ஏன் அந்த பையனை கால் கழிச்சு 2 தட்டு கொட்டு படிக்க வைக்கிறாங்க? அவனும் இந்த மாணவன் மாதிரி நல்லா படிக்கணும், அவனையும் நான் வந்து செய்யணும். இந்த பையனை நம்ம இந்த அடுத்த வகுப்பு தேர்ச்சி பெற வைக்கணும்னு சொல்றதுதான் அவங்களுடைய முக்கியமான கடமையா இருக்கும். டீச்சர்ஸ் வந்து யாரையுமே எப்போதுமே பாரபட்சம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நமக்கு தெரியுது எந்த டீச்சர் பார்க்கும்போது அந்த டீச்சர் அவங்ககிட்ட பேசுறாங்க, இந்த டீச்சர் இவங்ககிட்ட பேசுறாங்க, இவங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க, கிடையவே கிடையாது. அன்னைக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் எங்க தலையில கொட்டி கம்பல அடி வாங்கிதான் நான் இன்னைக்கு உங்க முன்னால என்ன செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க முன்னால இன்னைக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ், இவங்க மாதிரி டீச்சர்ஸ்னால தான். சரியா? டீச்சர்ஸ்க்கு யாருக்குமே வந்து எப்போதுமே யாருக்கும் வெறுப்புங்கிறது யாருக்கும் செய்யாது, இருக்கவே இருக்காது. எல்லாரையுமே நல்லா படிக்க வைக்கணும். எல்லாருமே நம்மளது படிச்ச போய் நாளைக்கு ஒரு கலெக்டராவோ, ஒரு டாக்டராவோ, ஒரு இன்ஜினியராவோ, ஒரு போலீஸாவோ, ஒரு அதிகாரியாவோ இருந்தா யார் ரொம்ப பெருமைப்படுவாங்க? இன்னைக்கெல்லாம் நான் இன்னைக்கு பார்த்துட்டு எங்க ஊருக்கு போனேன்னா எங்க ஊர்ல டீச்சர் ஒன்னா ஒரு டீச்சர் விக்டோரியா ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்கள பார்த்தேன்னா அவங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. நான் சம்பளம் வாங்கி அவங்க ஒன்று கொடுக்குறேன், நான் டீச்சருக்கு என்னோட சம்பளத்தை வாங்கி டீச்சர் கொண்டு கொடுக்குறேன்னா நம்ம அவங்க மேல வச்சிருக்க மரியாதை. அவங்க நமக்கு அவங்க கடமையை சரியா செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்க முன்னால இவ்வளவு ஆசிரியர் முன்னால எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், படிப்பு 2வது. எனக்கு படிப்பு வரல அப்படிங்கிறது யாருக்குமே செய்யாது கிடையாது. கடவுள் நமக்கு எத்தனை நாள் மூளை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் எத்தனை அறிவு? யாருக்கா கம்மியா இருக்கா? யாருக்குமே கிடையாது. அதை நம்ம பயன்படுத்துற முறை தான். இப்போ எங்க வீட்டிலே நாங்க அண்ணன் தம்பி 5 பேர். எங்க அண்ணன் 2வது நல்லா படிப்பாங்க, நான் மீடியமா படிப்பேன். ஆனா நல்லா படிக்கிற அண்ணனும் நானும் அவனும் கடைசி 2 பேரும் எங்க தான் இருக்கோம். நானும் இன்ஸ்பெக்டரா தான் இருக்கேன், அவனும் இன்ஸ்பெக்டரா தான் இருக்கான். ஒரே சேரமாத சப்டிஸ்ல இந்த ஊர்ல சேரமாதேவியில இன்ஸ்பெக்டரா இருக்க கூட பிறந்த அண்ணன். படிப்புல என்ன வித்தியாசப்படும்னா
சிலவங்களுக்கு சொன்ன உடனே புரிஞ்சிடும். இப்போ நான் பார்க்குறோம் பிக் ஆப்போசிட் ஸ்மால், க்ளீன் ஆப்போசிட். இது வந்து சிலவங்களுக்கு ஒரு டைம் சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனா என்ன மாதிரி ஆளுகள் நான் ஒரு 4 டைம் படிப்பேன். பிக்னா என்ன, ஸ்மால்னா என்ன. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்? எல்லா டீச்சருமே தலைவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம கவனிச்சாலே போதும். இதுல வந்து நல்லா படிக்க போய் இந்த மீடியம் படிக்க போய் அவசியமே கிடையாது. கவனம் நம்முடைய எப்போ என்ன நடத்தினாலும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இங்கே இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்டில் செட் ஆகிட்டே இருக்கும். சிலவங்க ஒரு போய் வந்து ஒரு டைம் படித்தவொடனே அடி எழுதிடுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க 2 டைம் 3 டைம் படிக்கணும். சிலவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு டைம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தாதான் அது என்ன செய்யும், மைண்டில் செட் ஆகும். ஆனால் அந்த அதாவது கான்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு கடினமாக நம்ம அந்த உழைப்பை நம்ம கொடுத்துட்டே இருக்கோமோ அந்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பான முறையில் நமக்கு எங்கே கிடைக்கும்? கண்டிப்பான முறையில தேர்வுலயே நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். கஷ்டப்படாம ஏதாவது கிடைக்குமா? கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஈஸியா கிடைச்சிருமா? பலாப்பழம் சாப்பிடுறீங்களா? எடுத்தோம் அப்படி சாப்பிடுறோமா? எப்படி சாப்பிடுறீங்க? அது என்ன ஆகும்? பலாப்பழத்தை சும்மா எடுத்துமா என்ன செய்யுங்க கையில? அது போக என்ன செய்யும்? முதல்ல சுத்தி என்ன இருக்குது? கையில குத்துமா? அது ஒரு பலாப்பழம் திங்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் படிப்பு. சரிங்களா? கஷ்டம் நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல நம்மளை கொண்டு போய் பார்க்கணும். சரிங்களா? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதால நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல நின்று எங்க போய் நிப்பாட்டிடும்லையா? அந்த கஷ்டப்பட்ட இடத்துல நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல நிப்பாட்டி. சரியா? அதனால எல்லாருமே கண்டிப்பா இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு அழகான டீச்சர்ஸ், அழகான சூழ்நிலை எல்லாருக்குமே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. படிக்கிற மாதிரி எனக்கு முன்னாடி டீச்சர் தான். நீங்க 2 கேட்டு எந்த டீச்சருமே நான் சொல்லி தர முடியாத போல அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி நம்மளை உரிமையா திட்டுறதும் அடிக்கிறதும் என்ன பாசமா வச்சுக்கிறதும் உரிமை நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அடுத்து யாரு? டீச்சர்ஸ் தான். சரியா? அதனால மரியாதை கொடுத்துக்கோங்க, ஒழுக்கமா இருங்க. விளையாட்டுல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. விளையாட்டுலாம் இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய ஒரு காலேஜ்லாம் போகும்போது இங்க இருந்து அடுத்த கட்டம் போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் விளையாடக்கூடிய விளையாட்டுலாம் என்னாச்சுன்னா ஃபார்ம் 3 சொல்லுவாங்க. அதில் நம்ம போய் டிஸ்ட்ரிக்ட் லெவல் முடிச்சு நேஷனல் ஸ்டேட் லெவல் போயிட்டோம்னா ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்கு ஃப்ரீயான சீட்டுக்கு இடம் கிடைக்கும். ஃப்ரீ சீட்டுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து எந்த ஃபீஸும் இல்லாமல் உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். முக்கியமா என்ன இருக்கணும்? டிசிப்ளின் தான் முக்கியம். சரிங்களா? நம்ம நேரம் பேசிட்டு தான் உங்க கிளாஸ் போயிடுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எலெக்ஷன் ஓடிட்டே இருக்கு. எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய வேலைகள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் விளையாட போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முண்டா படையன் மட்டும் போட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஐயோ அந்த டீம் அப்படி போட்டிருக்காங்க, எந்த டீம் போட்டிருக்காங்களே, நமக்கு இப்படி கிடைக்கலையே, அவங்க ஒரு பெரிய டீமா இருப்பாங்களோ அப்படின்னு ஆள் பாதி ஆளை பாதி இந்த மாதிரி அவங்கள பார்த்த உடனே நம்ம நிச்சயம் பயப்படுவோம். ஆனால் நாங்கள் விளையாடுவோம். நிறைய டீம் விளையாண்டு ஜெயிச்சிருக்கோம். எங்கள் ஊரில் நான் படித்த ஸ்கூல்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் போய் டிவிஷனல் விளையாண்டு வாலிபால் பிளேயர் தான் விளையாண்டு வின் பண்ணியிருக்கிறோம். காலேஜில் படிச்சு விளையாண்டுருக்கேன். காலேஜில் அதே மாதிரி கிரிக்கெட் டீம்லையும் வாலிபால் டீம்ல இருந்தேன். ஆவரேஜாக படித்தேன். டிகிரி கரெக்டாக முடித்தேன். நான் 2002 காலேஜ் முடித்த உடனே போலீஸில் ஜாயின் பண்ணி 2000 டெல்லியில் 2003 டெல்லியில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வாய்ப்புகள் கிடைச்சிது. டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் நேரடி தேர்வில் எழுதி பாஸ் ஆகி இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி உங்கள் நிற்கிறேன். அதுக்கு காரணமானது முதலே சொல்லிட்டேன், ஒழுக்கம். எந்த தவறான பாதைகளுக்கும் போகவே கூடாது. இப்போதைக்கு மிகப்பெரிய போதை என்னன்னா மொபைல் தான். செல்போனை போய் தொடவே கூடாது. செல்போன் நீங்க என்னைக்கு தொடுறியோ அதுல நீ உள்ள போயிட்டே நடத்தும். உன் மூளையை வந்து நீங்க செல்போன் கடனை வாங்கிட்டு நடத்தும். சமூக வலைத்தளம் அப்படிதானே? சமூக வலைத்தளம் என்னது? சமூக வலைத்தளம் யாரெல்லாம் செல்போன் பாக்கல சார், நான் போய் ரீல்ஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், இது ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன் அப்படின்னு இல்லாத உண்மையை சொல்லுங்க. நான் ஒன்றும் செய்யப்படுறேன். எல்லாருமே பாப்பீங்க. ஏன்னா வீட்டுல எல்லாருமே வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு என்ன செய்யாது, தெரியாது, சிலபஸ் தெரியாது. யாரும் விட்டுருவாங்க. ஆனா என்ன செய்யுங்க, இதெல்லாம் செய்யாது. சரிங்களா? நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கும் போது தேவையற்ற விஷயங்கள் அதுல அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம நல்ல மூளை வந்து அடுத்தடுத்து தோணும். அதனால போன் மொபைல் போனுக்குள்ள போகாதீங்க.
கடல்ல மீன் பிடிக்க என்ன போடுவாங்க? அதே மாதிரிதான் நம்ம எல்லாரையும் கெடுக்கிறதுக்கு தான் வந்ததுதான் இந்த போன். இது வந்து சமூக வலைதளம். நம்ம உள்ள போயிட்டு பண்ணுவோம், நம்ம போகும்போது நம்ம மூளை எப்படி எடுத்துக்கிறது அப்படியே அப்டேட் பண்ணி வச்சிருவோம். நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க, செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏ முருகா, ஏ லக்ஷ்மணா அம்மா கூப்பிடுவாங்க, கேட்குமா? எப்படி சொன்னா கேட்கும்? இல்ல எரும மாடை அப்படின்னு நினைச்சுவாங்க. அடுத்த செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க. உண்மையே இல்லையா? இது உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் இருந்து. ஆனா இப்போ இந்த மொபைலால கண்ணில் கேன்சர் வருது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாள் ஒரு நிமிடம் நம்முடைய பார்க்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல பார்க்கறதுனால நம்ம ஒரு செகண்டுக்கு 300 வார்த்தைகளை நம்ம மூளை மறக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மூளை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சும்மா சொல்லல, தெரியாம நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல முடியாது. சொன்னா நாளைக்கு நீங்க யாராவது அந்த சார் சும்மா சொல்லிட்டு போட சொல்லுவீங்க. டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்கிரீன் நீங்க எவ்வளவு நீங்க பாக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட மூளையில் உள்ள ஞாபக சக்தி எல்லா திறனையுமே அழித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதனால தயவு செய்து உங்களுடைய நல்லதுக்காகவும் உங்களுடைய கண்ணுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மொபைல் போன் தயவு செய்து பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. ஸ்கூல்ல இருந்து உங்க ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப்ல எல்லாமே அனுப்பிட்டு இருக்காங்களா? அப்படி எதுவும் கிடையாது இல்ல. அப்படிங்கும் போது நமக்கு அது தேவையில்லை, சரிங்களா? எல்லாரும் மொபைல் போன கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுலாமா? நீங்க மேக்சிமம் எதுல மொபைல் போன விட்டுட்டு கிரவுண்ட்ல விளையாடுங்க. வெளியில வீட்டு முன்னால வெளியில விளையாடுங்க. ஒரு கிரிக்கெட் ஆடுறதோ, ஒரு வாலிபால் ஆடுறதோ, இல்ல கபடி ஆடுறதோ, இல்ல ரன்னிங் பிராக்டிஸோ, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நேரத்துல உள்ள செல்போன்ல கீழே உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது, அந்த ஃபயர் விளையாடுறது பண்ணி எதுவுமே தயவு செய்து அந்த இடத்துக்கு போகாதீங்க, சரிங்களா? வேற ஏதாவது போலீஸ் பத்தி வேற ஏதாவது கேட்கணுமா? போலீஸ் பத்தி டவுட் ஏதாவது கேட்கணுமா? போலீஸ்னா பயம் சார், எங்களுக்கு எப்படி இருக்கு, ஏன் போலீஸ் இப்படிலாம் பண்றாங்க, எதுக்கு போலீஸ் இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு அங்கிளா பேசுறேன், சரியா? போலீஸ் இன்ஸ்பெக்டரா வேண்டாம். இப்போ நீங்க உங்க மனசுல இப்ப என்னெல்லாம் தயக்கம் இருக்கு, என்னெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தா அப்படி தப்பா இருக்கு அப்படி என்னெல்லாம் உங்க மனசுல தோணுதோ தைரியமா கேட்கறேன். கேட்டக்கப்புறம் யார் இதை கேட்ட ஆளை பார்த்து வச்சுக்க அவ்வளவு பார்க்க மாட்டேன், சரிங்களா? கேட்கலாம், சும்மா கேளு. நீ வர லாஸ்ட் எப்படி போலீஸ் வண்டி போலீஸ் பிடிக்காங்களா? வண்டி ஏன் சார் பிடிக்கிறாங்க? ரூபா வாங்குறாங்களா போலீஸ்? நான் போலீஸோட போலீஸ் ரூபா வாங்க தான் செய்யும். ஃபைன் வாங்குறாங்களா இல்லையா? எல்லாரும் மக்களுக்கு வண்டியை பிடிச்சு நிப்பாட்டி ஃபைன் போட்டாச்சுன்னா பாரு, இந்த போலீஸ் தேவையில்லாம என்ன பண்றாங்க, வண்டியை பிடிச்சு நிப்பாட்டுறாங்க, ஃபைனை போடுறாங்க, ரூபா வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படிம்பாங்க. அந்த ரூபா யாருக்கு வாங்கிட்டு போவாங்க? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்காக வண்டி நிப்பாட்டி பண்றாங்க? ஹெல்மெட் போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஹெல்மெட் போடல என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவரும் தலைவி போறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, அவங்க வெளியில போகும்போது ஆக்சிடென்ட் எப்படி எதிர்பார்த்து நடக்குமா? எதிர்பார்த்து நடக்குமா? எதிர்பாராம நடக்கும்போது நம்ம தவறி கீழே விழும்போது கை காலெல்லாம் அடிச்சு கையால உடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். தலை வந்து கீழே அடிச்சுது, உள்ள என்ன இருக்கு? கோழி முட்டை இருக்கு தெரியுமா? கோழி முட்டையை நல்லா கையில வச்சு ஒரு 10 நிமிஷம் ஷேக் பண்ணிட்டு மறுபடியும் வச்சு ஒரு 100 நாள் வச்சு பார்ப்போம். உள்ள அந்த எல்லோ மஞ்சள் கரு தனியா அப்படி இந்த வெள்ளை கரு அப்படி அதே மாதிரி தனியா ஃபார்ம் ஆயிருமா? அதே மாதிரிதான் ஆயிரத்துல லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் தலையில அடிபட்டு அந்த பிரெயின் உள்ள சில இது இருந்தா காப்பாற்ற முடியும். மற்றபடி தலையில அடிபட்டா எக்காரணத்தை கொண்டும் யாரையும் என்ன செய்ய முடியாது. அப்புறம் அந்த குடும்பம் என்ன இருக்கும், அந்த பிள்ளைங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க? யாராவது அந்த பிள்ளைங்க எல்லாருமே சொந்தக்காரங்க சித்தப்பா இப்போ ஒரு ஆளுங்க இருந்தது, இன்னைக்கெல்லாம் சித்தப்பா அவங்கெல்லாம் வந்து யாராவது காப்பாற்ற முடியுமா? அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கும் இன்றைய காலகட்டத்தில். அதனாலதான் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, விதிமுறைகளை கடைபிடிச்சுக்கோங்க, ஹெல்மெட் போடுங்க, வண்டி ஓட்டும் போது லைசன்ஸ் எத்தனை வயசுக்கு மேல லைசன்ஸ் எடுக்கிறாங்க? 18 வயசுக்கு மேல வண்டி ஓட்டணும். வண்டிக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். அது இன்சூரன்ஸ் நம்மளாவே கீழே வந்தா கூட வண்டிக்கு ஒரு செலவாயிருக்கும், நமக்கு ஒரு செலவாயிருக்கும். அதை எல்லாம் கிளைம் பண்றதுக்கு தான் இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க, போட்டு வைக்கிறாங்க. அது இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும்னு போலீஸ் சொல்லுவாங்க. வேற ஏதாவது போலீஸ் பத்தி கேட்க வேண்டியிருக்கா? கேட்கல. யாரெல்லாம் போலீஸ் ஆகணும்? கை தூக்கு. வெரி குட். மதன் ஆகணுமா? மதன் ஆகணுமா?
ரைட், ஓகே, சந்தோஷம். ஆர்மியா? நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர் சந்தோஷம். நான் இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட்ல கவனி. 20 வருஷம் இருப்பேன். கவனிங்க, கவனிங்க. அமைதியாரு. இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இன்னும் ஒரு 16 வருஷம் இருப்பேன். நான் இந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஊருக்கு போயிட்டு வரும்போதும் அடுத்து நான் செங்கோல் ஊர்ல வரும்போது இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தா நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கணும். அதுல நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க என்ன செய்யணும்? அரசு அதிகாரிகள் இருக்கணும். உங்க டீச்சர் எல்லாரையுமே நீங்க போய் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவங்க டீச்சர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். அந்த ஒரு தருணம் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய தருணமா இருக்கும். சரிங்களா? சரி, தேங்க்யூ. நிறைய அறிவுரை சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க லெவலுக்கு வரலாம், அதுக்கு மேலேயே நீங்க வரலாம். சரியா? அதனால டீச்சரு சொல்றத கேட்டு ஒழுங்கா படிச்சீங்கன்னா நல்லா நிறைய அறிவுரை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதை இந்த நிமிஷத்துல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஒன்று செல்ல மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரியாம்மா? பேசுங்கண்ணே.